بسم الله الرحمن الرحيم يا عباد الله الكرام. Friends, please silence. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, أكثر شيء يجب أن يخاف منه الناس هو عقاب الله. மனிதர்கள் அதிகம் பயப்பட வேண்டிய ஒன்று அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றிதான். فأي خطر في هذه الدنيا مهما كان ينتهي بالموت. இந்த உலகில் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அது மரணத்தோடு முடிந்துவிடும். أما عقاب الله في الآخرة. ஆனால் மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனை இருக்கிறதே, فإنه لشديد جدا وداعين. அது மிக கடுமையானது, நிரந்தரமானது. قال الله تعالى. அல்லாஹ் கூறுகின்றான், واتقوا النار الذي أعيدت للكافرين. நிராகரிப்பாளர்களுக்காக தயார்படுத்தப்பட்ட அந்த நரக நெருப்பை அஞ்சுங்கள். للذين يشركون بالله وللقوم الذين يكفرون بالله. இணை வைப்பவர்களுக்காக, இன்னும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்காக. ففي الفقد ذاته أي ذنوب حرمها الله وسبحانه وتعالى علينا كمؤمنين. அதே நேரத்தில் எந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களான நமக்கு தடுத்தானோ, وإذا ارتكبتم تلك الذنوب وإذا اقتربتم. அதை செய்துவிட்டால், அவற்றை நெருங்கிவிட்டால், فستتوردون أنتم أيضا ولعذاب النار ذلك. நீங்களும் அந்த நரக தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள். قديت لهم ثياب من النار. அவர்களில் எவர்கள் உண்மையான இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பிலான ஆடை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. يصب من فوق رؤوسهم الحميم. அவர்களின் தலைகளுக்கு மேலிருந்து கொதிக்கின்ற சுடு நீர் ஊற்றப்படும். يسهر به ما في بطونهم والجلود. அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் குடல்களும் தேகத்தின் மேல் இருக்கும் தோள்களும் அதனால் உருகிவிடும். ولهم مقاميع من حديد. அவர்களுக்கு இரும்பினாலான சம்மட்டிகள் உண்டு, அதை கொண்டு அவர்களை அடிப்பார்கள். هناك يدعون الله ويدعون الرب ويدعون إلى هازن جهنم. அங்கே அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரப்பை அழைப்பார்கள், நரகத்துடைய காவலாளியிடம் கெஞ்சுவார்கள். بعد الصراخ لمدته 50,000 سنة. 50,000 ஆண்டுகள் 50,000 ஆண்டுகள் கெஞ்சியதற்கு பிறகு ستأتي الملائكة بالطعام. மலக்குமார்கள் அவர்களுக்கு உணவை கொண்டு வருவார்கள். هل تعلم ما هو ذلك الطعام؟ அந்த உணவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? شجرة الزقوم في جهنم هي من النار مليئة بالأشواك. நரகத்துடைய கள்ளிமரம் நெருப்பாலானது, முட்கள் நிறைந்தது. ستقدم طعام لهم هل يمكن أكلها؟ அது அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும், அதை சாப்பிட முடியுமா? يا عباد الله إن رسول الله صلى الله عليه وسلم والأنبياء الذين من قبله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் முன் சென்ற நபிமார்களும் كانوا أشد ما يخافون النار. அதிகம் பயந்தது இந்த நரகத்தை குறித்துதான். إنما عند خوفنا تستقيم عبادتنا. நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியாக இந்த நரகத்துடைய பயம் அவசியம். ولأن تأتي التقوى الحقيقية من الله فإن خوف النار. உண்மையான அல்லாஹ்வின் தக்வா வருவதற்கு நரகத்துடைய பயம் அவசியம். ويحفظنا الله تعالى حفاية كاملة ومن عذابه ومن لعنته ومن عذابه وعذاب النار الذي أعدها للكافرين. ஆகவே அல்லாஹ் அவனுடைய கோபத்தில் இருந்தும் அவனுடைய சாபத்தில் இருந்தும் அவன் நிராகரிப்பாளர்களுக்காக தயார்படுத்திய அந்த நரக தண்டனையை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் முழுமையாக பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.